இன்ட்ரோலேயே ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு லேடி. அந்த லேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாக வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு காசை சேர்த்து வச்சு ஒரு அரைமனை இருந்த இடத்த வாங்குறாங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுறா. அந்த பையன் ஃபேமிலிக்கும் பிடிச்சி போய் ஓகே சொல்லிடுறாங்க மேரேஜுக்கு. ஆனால் வழக்கம் போல் பையன் சொந்தக்கார ஃபேமிலி சொத்து போயிடணும், எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிக்கலணும், அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கொண்டு அவங்க வாங்கி போட்ட இடத்துல போட்டு வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் சில மாதம் கழித்து கேரளாவிலேருந்து ஒரு பாய்ஸ் கேங்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு டூர் வரானுங்க. அப்போ அந்த இடத்துல போய் தான் கிரிக்கெட் ஆடுறானுங்க. ஏன்டா டூர் வந்துட்டு எதுக்குடா கிரிக்கெட் ஆடணுன்னு நீங்கள் கேட்கலாம். பின்ன பேயை எழுப்பானாமா? கிரிக்கெட் ஆடுறப்போ ஸ்டம்ப் அடிக்கிறன்ற பேரில் பணத்தை மேலே அடித்து பேய் எழுப்பி விட்டுறானுங்க முட்டா பசங்க. உடனே பேயும் அதில் ஒரு பையன் மேலே அப்லோட் ஆகிடுது. அப்புறம் அந்த பையன் டூர் முடிச்சுட்டு கேரளாவுக்கு போன அப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை கட்டி பிடிச்ச உடனே ஆக்டிவேட் ஆகிடுது அந்த பேய். அந்த பையன் வீட்டில் அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து சாமியார், ஃபாரின்லேருந்து பாயெல்லாம் கூப்பிட்டு வராங்க. எதுக்குன்னா பின்ன ஃப்ளாஷ்பேக் கேட்கணும்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையபுரன்ற ஊரில் ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணி ரொம்ப நல்ல ராணி, மக்களுக்காக வாழ்கிற, மக்களுக்காக நிறைய நல்லது செய்கிற ராணி. இதில் இன்னொரு பக்கம் இவங்க குடும்ப சொந்தங்களுக்கு யாருக்குமே இவங்க செய்கிற நல்லது தானம் எதுவுமே பிடிக்கல. ஏன்னா சொத்து எல்லாம் போகுதேன்னு. இப்படியே விட்டால் சொத்து எதுவும் இருக்காதுன்னு ஒரு நாள் கடைசியாக அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு ராணி அங்கேயே கொண்டு பொச்சிடறானுங்க. இப்போ இந்த ராணி தான் இந்த ஜென்மத்தில் ஏழை லேடியாக பிறந்து மறுபடியும் இதே இடத்த வாங்கியிருக்காங்க. ஆனால் திரும்பவும் அதே சொந்தக்காரங்க இந்த ஜென்மத்துலேயும் வந்து திரும்பவும் போட்டு அங்கேயே போஸ்ட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன, பேய் நடந்த அந்நியத்தை பார்த்துட்டு பேயை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஃப்ரீயாக விட்டுறானுங்க. பேய் போயிட்டு அவங்கள எல்லாரையும் பழி வாங்கிடுச்சு.